ஓம் கணேசாய நமக. சங்கடகர கணபதி என்பது விநாயகப் பெருமானின் 32 திருவுருவங்களில் ஒன்றாகும். சங்கடம் என்றால் துன்பம் அல்லது கஷ்டம், ஹர என்றால் அழிப்பது அல்லது நீக்குவது என்று பொருள். பக்தர்களின் அனைத்து விதமான துன்பங்களையும் தடைகளையும் நீக்கி அருள் புரிவதால் இவருக்கு இப்பெயர் வந்தது. சங்கடகர கணபதியின் திருவுருவ அமைப்பு மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி காண்போம். இவர் சூரியனை போன்ற பிரகாசமான சிவப்பு நிற திருமேனியை கொண்டுள்ளார். 4 திருக்கரங்களை கொண்டுள்ள இவர் ஒரு கையில் பாசம், தடைகளை விலக்கும் கருவி, அங்குசம், தந்தம் ஆகியவற்றையும் மற்றொரு கையில் தனது துதிக்கையினால் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் நிறைந்த பாத்திரத்தை ஏந்தியுள்ளார். இவரது இடது மடியில் அன்னை பார்வதி தேவி அமர்ந்திருப்பது போன்ற காட்சி மிகவும் விசேஷமாகும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியே சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நன்னாளில் அதிகாலையில் நீராடி அருகம்புல் மற்றும் மலர்களால் விநாயகரை அலங்கரித்து வழிபட வேண்டும். மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி விநாயகர் துதிகளை பாடி நிவேதனம் படைத்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். வழிபாட்டின் பலன்கள்: குடும்பத்தில் உள்ள வறுமை, கடன் தொல்லைகள் மற்றும் தீராத கஷ்டங்கள் விலகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். மன அமைதியை தந்து சந்திரனால் ஏற்படும் தோஷங்களை போக்கக்கூடியது இந்த விரதம். விநாயகர் ஒரு முறை கைலாயத்தில் நடனமாடி கொண்டிருந்த போது அங்கு வந்த சந்திரன் விநாயகரின் தோற்றத்தை கண்டு சிரித்தான். தன்னை பார்த்து சந்திரன் சிரிப்பதை பார்த்த விநாயகர் அவனின் அழகு மற்றும் கலைகள் அனைத்தும் கலையிழந்து போகுமாறு சாபமிட்டார். இதனால் மனம் வருந்திய சந்திரன் அதற்கு பரிகாரமாகவும் தனக்கு தவற்றை நீக்கவும் சதுர்த்தி தினத்தன்று விரதம் இருந்து விநாயகரின் அருளை பெற்றான். அப்போது விநாயகர் சந்திரனிடம், இன்று முதல் சுக்கிலபக்ஷ திதிகளில் உன்னுடைய பார்ப்பவர்களுக்கு பாவம் சம்பவிக்கும். எனவே அதை போக்கிக் கொள்ள சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்தால் அவர்களுக்கு தோஷம் நீங்கும் என்று வளம் அளித்தாள். இந்த விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ விநாயகமூர்த்தியை வழிபட பல்வேறு வழிபாடுகள் இருந்த போதிலும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியமானதாகும். அதாவது கிருஷ்ணபட்சத்தில் வரும் சதுர்த்தி ஆகும். வேதங்களை போற்றும் வேழ முகத்தோன், அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆணை முகத்தோன், ஸ்ரீ விநாயகரே முழுமுதற் கடவுள் என கொண்டு வழிபாடு செய்வது கானாபத்தியம் என்னும் வழிபாட்டு முறையாகும். நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சந்திர பகவான். சந்திரன் மனோகாரகன். தண்ணீர் சார்ந்த நோய்கள், பயணங்கள், சுவை, உணவு, கற்பனை திறன், தெய்வீக பணி போன்றவைகளும் காரகன் ஆவார். ஒருவரின் ஜாதகத்தில் வளர்பறை சந்திரன் சுப பலன்களையும் தேய்பிறை சந்திரன் பாதக பலன்களையும் தருகிறது. சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கவும் கேது தோஷமும் போகவும் விநாயகரை வழிபடலாம். ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தியில் இருந்து 12 மாதங்கள் அனுஷ்டித்து விநாயக சதுர்த்திக்கு முந்தைய தேய்பிறை சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி என்று முடிப்பது நல்லது. ஆவணி மாத விநாயக சதுர்த்திக்கு முன்பாக வரும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளிலிருந்து இவ்விரதத்தை கடைபிடிக்க தொடங்க வேண்டும். விநாயகர் கேதுவின் அம்சம். கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர். சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள், தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி என்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடுந்தவம் செய்ய சந்திரன்கள் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பாலித்தார். தேய்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரன் தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபடுகிறோம். சந்திர தசை காலத்தில் ஒருவருக்கு சாதக பாதகங்களை தரும். ஒருவருக்கு சந்திர தசையானது 10 வருடங்கள் நடக்கும். இந்த 10 வருட காலங்களில் 12 லக்னங்களுக்கும் சந்திரன் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை தருவார். சந்திர பகவானின் திசையானது சில லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலனை அதிகம் தரும். சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருப்பது நன்மை தரும். விநாயகர் தரிசனம், விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பது, விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது போன்றவை சிறந்த வழிகளாகும். கடன் பிரச்சனைகளில் திண்டாடுபவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் வீட்டிலேயே விநாயக பெருமானை நினைத்து வணங்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு பிரியமான விநாயகர் அகவல் போன்ற துதிகளை பாடி போற்ற வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் சேரும் என்பது நம்பிக்கை. சங்கடமெல்லாம் தீர்க்கும் ஸ்ரீ சங்கடகர கணபதி ஆலயம் கிழக்கு டெல்லியில் உள்ள வசுந்தரா என்க்ளேவ் பகுதியில் அமைந்துள்ளது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சமாகும். எடுத்த காரியங்களை தடங்கள் இன்றி வெற்றி பெற இங்குள்ள கணபதியை உளமாற வேண்டுகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர், பிரம்மா, புருசுண்டி முனிவர், செவ்வாய் ஆகியோர் இந்த சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு வரம் பெற்றார்கள் என்கின்றன ஞான நூல்கள். சதுர்த்தி அன்று காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். பிள்ளையாரை 11 முறை வலம் வர வேண்டும். அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும். கணபதியோடு பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும்.
விநாயகருக்கு நைவேத்தியம் செய்து வழிபடலாம். வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தரும். பிறப்பிலேயே சகல ஞானங்களையும் பெற்ற கணபதிக்கு குரு என்று எவரும் இல்லை. கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் கணபதி அருள்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.